தேனு, மாப்பிள்ளை எப்ப வரேன்னு சொன்னாரு? தெரியலம்மா. அவருக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குன்னு சொன்னாரு. எப்ப வருவாருன்னு என்கிட்ட ஒன்னும் சொல்லல. என்ன ஏது நீ கேட்டா தான் அவருக்கு 1000 வேலை இருக்கும். நீ கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும்ல தேனு. சரி, அந்த பழத்தையாவது கொஞ்சம் எடுத்து சாப்பிடு. வெறும் வயித்தோட கிடக்காத. அம்மா, இப்பதானே நீங்க ஜூஸ் கொடுத்தீங்க. அதுக்குள்ள நான் எப்படி ஃப்ரூட் சாப்பிட முடியும்? அப்பா, இங்க பாருங்கப்பா. அம்மா அதை சாப்பிடு இதை சாப்பிடு என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க. எதுக்கு புள்ளைய தொந்தரவு பண்ணிட்டே இருக்க? அவ பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கட்டும். இந்த மாதிரி சமயத்துல அவ சந்தோஷமா இருக்கணும். நீ அவளை போட்டு நச்சுக்கிட்டே இருக்காத. நான் நச்சுக்கிட்டே இருக்கேனா? வயிற்றுப்புள்ள கறி ஏதாவது சாப்பிடணும்னு சொன்னா என்ன ஏதுன்னு கேட்காம அவளை நச்சாதீங்கிறீங்க. உங்க புள்ள சொல்றதையே இன்னும் கேட்டுக்கிட்டு இருங்க. நான் சொல்றத ஒரு துளி கூட காதுல வாங்கிடாதீங்க. எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்பீங்களோ? நானும் செவிடுங்காதுல சங்கூதன மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். காதலே உழுவ மாட்டேங்குது. புள்ள ஒரு வார்த்தை சொன்ன உடனே அப்படியே தேன் வந்து பாயுதோ. ஓ, அப்பா, அதனாலதான் எனக்கு தேனுன்னு பேரு வச்சீங்களா? தேனே, போதுண்டா. ஏதோ நீ இருக்கிறீங்கறனால என்ன சும்மா விட்டு வச்சிருக்கா. இல்லாட்டி என்ன முருங்கக்கா மாதிரி அப்படியே ஒடிச்சிருவா. அப்பா, நிஜமா சொல்றீங்க? அம்மா உங்களை ஒடிச்சிருவாங்களா? இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நம்ம புள்ளையே நம்மள மாட்டி விட்டுருவா. இடத்த காலி பண்ணிடுவோம். அப்பா நில்லுங்கப்பா, இங்க வாங்க கொஞ்சம். ஒண்ணு வேண்டாமா, நீ உங்க அம்மாவுமே பேசிட்டு இருங்க. எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். இப்படியே நீ எப்பவும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும் தேனே. அப்பதான் வயித்துல இருக்க குழந்தையும் சந்தோஷமா இருக்கு. சரிம்மா. மாப்பிள்ள வந்துட்டாராட்டிருக்குது. என்னங்க, சொல்லாமே வந்திருக்கீங்க? ஏன், நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வரணுமா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க இன்னைக்கு வரமாட்டீங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. எனக்கு உன் ஞாபகமாவே இருக்கு தேனு. அதான் 4 நாள் தான் ஆகுது. இருந்தாலும் உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன். வீட்டுல ஒரே சண்டை. சஞ்சய் என்கிட்ட அண்ணிய போய் கூட்டிட்டு வாங்கன்னு ஓரியாடிட்டே இருக்கான். அவனை என்னால சமாளிக்கவே முடியல தெரியுமா? உனக்கு இங்க ஒரே சிரிப்பா இருக்கு இல்ல? சரி, எங்க அம்மா வந்தாங்களே உங்களை வெளியே பாக்குறேன்னு, எங்க போயிட்டாங்க? வந்தாங்க, பேசிட்டு கடைக்கு போயிட்டு வந்தறேன்னு சொல்லிட்டு போனாங்க. வந்துருவாங்க. உனக்கு எப்படி இருக்குது உடம்பு? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? நல்லா சாப்பிடுறல்ல தேனு? நல்லா சாப்பிடுறேங்க. பாப்பா தான் என்ன ரொம்ப தொந்தரவு பண்றா. இப்பவே ரொம்ப தொந்தரவு பண்றானா, இன்னும் பெருசாக பெருசாக என்னென்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. ஆமா ஆமா, நீ என்ன டார்ச்சர் பண்றல்ல, அப்ப என் குழந்தை உன்னை டார்ச்சர் பண்ணும். டார்ச்சர் பண்ணும் பண்ணும். தேனு, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இத கேட்டா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. அப்படியாங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. காலையில எங்க தாய் மாமா வந்து என்ன பார்த்தாரு. பார்த்து ஒரு சந்தோஷமான விஷயத்த சொன்னாரு. அதான் முதல்ல உங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல சொல்லன்னு வந்தேன். என்ன சொன்னாரு? ஏங்க, இப்படி நீங்க புதிர் போட்டு பேசுறத விட முழுசா சொல்லி முடிங்க. பாதி பாதியா எடுத்துனீங்கன்னா எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குல்ல. உன் கொழுந்தனாருக்கு கல்யாண வயசு வந்துடுச்சான். அதனால என் புள்ளைய உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கன்னு சொல்ல வந்தாரு. என்ன நிஜமாவா சொல்றீங்க? கனியே நம்ம சஞ்சய் தம்பிக்கு கொடுக்கறேன்னு சொன்னாரா? ஆமா, நிஜமா தான் சொல்றேன். அவரு வந்து சொன்ன உடனே இந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு ஓடி வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சரி, அப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? எனது நம்ம வீட்டுக்கா? நான் வந்து 4 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள ஏங்க? நான் எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன். உனக்கு கொழுந்தனார பாக்கணும்னு தோணலையா? அவரை பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா இன்னும் 2 நாள் நான் அம்மா வீட்ல இருந்துட்டு வரேனே. சரி சரி, நீ மட்டும் இங்க 2 நாள் இருக்க போறது இல்ல. உன் கூட நானே இருக்க போறேன். நிஜமாவாங்க சொல்றீங்க? ஆமா, நிஜமாதான் சொல்றேன். உன்னையும் நம்ம குழந்தையும் விட்டு என்னால இருக்க முடியல தேனு. அதான் 4 நாள் தான் ஆகுதுன்னு எனக்கு தெரியும்.
ஆனாலும் ஓடி வந்துட்டேன். சஞ்சய், ம் சொல்லு கனி. சஞ்சய், நீயும் நானும் எத்தனை வருஷமா பழகிட்டு இருக்கோம்? இத்தனை வருஷத்துல நீ என்கிட்ட ஏதாவது மறைச்சிருக்கியாடா? ம் நிறைய மறைச்சிருக்கேன். நான் பிந்துவை லவ் பண்ணது அது எதுவுமே நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல. நான் ஒண்ணு நினைக்கிறேன். சொன்னா நீ தப்பா எடுத்துக்காத. நீ ஒன்னும் பிந்துவை லவ் பண்ணவே இல்ல. ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் உண்மையிலேயே பிந்துவை லவ் பண்ணேன். அவகிட்ட போய் நிறைய டைம் பேச ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா அவ மூஞ்சிய காமிச்சு காமிச்சு நான் அனுப்பிடுவா. என்னை திட்டுவா பாக்குறப்பெல்லாம். அப்பெல்லாம் எனக்கு புரியல. கல்யாணத்தப்பதான் எனக்கு எல்லாம் விளங்குச்சு. நல்லா விளங்குச்சு. நானும் பார்த்தனே. மூஞ்சிய பார்த்தா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த. ஆனா இப்போ வேலைக்கு போய் ஹீரோ மாதிரி மாறிட்டியே. கனி, நீ என் லைஃப்ல வந்த உடனே என் லைஃபே மாறிடுச்சு. வேலை வெட்டிக்கு போகாம இருந்த என்ன எப்படியோ நீ மாத்திட்ட. என்னமோ தெரியல, எனக்கு உன் மேல ஓவர் பாசமா இருக்கு. உன் கூட இருக்கையில நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா உன் கூட கடைசி வரைக்கும் இருந்தா இவ்வளவு சந்தோஷமா இருப்பேன். அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. சரி, உன்கிட்ட நான் உன்னை கேக்கட்டா? நீ பிந்து கூட பேசும்போது அவ திட்டுவான்னு சொல்லியிருக்க. அவ கூட இருக்கும்போது நீ எப்பவாவது இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்கியா? நாம இவ கூட இருந்தா கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு ஏதாவது உனக்கு தோணி இருக்கா? அப்படியெல்லாம் எனக்கு ஒண்ணும் தோணுனது இல்ல. ஆனா எனக்கு கடைசி வரைக்கும் பிந்துவ சந்தோஷமா வச்சுக்கணும்னு மட்டும் தோணுச்சு. ஆனா அவ கூட இருந்தப்போ சந்தோஷமா இருந்தானான்னு கேட்டா இல்ல. அவ கூட நான் சந்தோஷமா இருந்தது இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவளும் அப்படிதான். பாக்குறப்பெல்லாம் மூஞ்சிய காமிச்சு என்ன திட்டிட்டே தான் இருப்பா. அவ மட்டும் எப்படி சந்தோஷமா இருந்திருப்பா? ஆமா, இந்த மூஞ்சிய பார்த்தா திட்டணும்னு தான் தோணுது. கோவம் வர மாதிரி மூஞ்சிய வச்சிருந்தா இப்ப போய் உன் மூஞ்சிய பிந்துட்ட காட்டு. கண்டிப்பா நல்லபடியா பேசுவா. நிஜமாவா கனி? இப்ப என்கிட்ட பேசுவாளா? டேய், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. அவ ஒன்னும் சிங்கிள் கிடையாது. இப்போ அவ மிங்கிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்டா சிரிக்கிற? இல்ல, நீ பேசும்போது உன் முகத்துல கொஞ்சம் பொறாம தெரியுது. யா மூஞ்சி இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. நான் எதுக்கு பொறாமப்படணும்? அப்படியா? நிஜமா பொறாம இல்லையா? இல்லடா, எனக்கு நிஜமா பிந்து மேல பொறாம இல்ல. ஒருவேளை அவ உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் கண்டிப்பா அவ மேல பொறாமப்பட்ட. சஞ்சய், ரொம்ப லேட் ஆயிடும். இன்னைக்கு கிளம்பலாமா? ம் சரி, வா போலாம். பிந்து வர சொல்லிருக்கா வீட்டுக்கு. நான் போய் அவளை பார்க்கணும். நீ கிளம்பு. நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். ம் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு, சரியா? சரிடா, பாய். ஏய், நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இப்படி சித்திட்ட சொல்லாம தனியா வந்து உட்காராதீன்னு. சொன்னா நீ கேட்கவே மாட்டியா? அண்ணா, ப்ளீஸ்ண்ணா, என்னை வீட்டுக்கு மட்டும் கூப்பிடாத. என்னை எங்காலும் கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்திர. நான் கம்முன்னு அங்கேயே இருந்துக்கிறேன்னா. என்னால சித்தி கூட இருக்கவே முடியாதுண்ணா. தேவா, இப்படி எல்லாம் நீ சித்திய பேசக்கூடாது. அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சித்தி தானே நம்மள அம்மா அப்பா மாதிரி இருந்து பாத்துக்கிறாங்க. நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? அண்ணா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டா? அண்ணா, ஏன் அப்படி பண்ற? சித்தி எனக்கு சாப்பாடு கூட பழைய சாப்பாடு தான் கொடுக்குறாங்க. இது எதுவும் உனக்கு தெரியாதா என்ன? நீ வேலைக்கு போற, சம்பாதிக்கிற. ஆனா எனக்கு ஏதாவது செய்யணும்னா கூட மறைச்சு மறைச்சு செய்யறியே. ஏன்னா சித்திக்கு பயந்து தானே? இங்க பாரு, சித்தி நம்மளுக்கு அம்மா மாதிரி. நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு அம்மா கையில காசை கொடுத்துருப்பேன். இப்ப நம்ம அம்மா நம்ம கூட இல்ல. அதனால நான் சித்திட்ட கொடுக்குறேம்மா. நீ ஏன் அதை தப்பா புரிஞ்சுக்கிற? அவங்க அப்படிதான். நம்ம கொஞ்சம் அனுசரிச்சுதான் இருந்தாகணும். இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா உன் புகுந்த வீட்டுக்கு போயிடுவ. அப்புறம் நீ சித்திய பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல, சரியா? நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் மறுபடியும் நீ புடிவாதம் புடிச்சிட்டே இருந்தேன்னா நல்லா இருக்காது. நான் சொல்றது கேளு. ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சித்திட்ட மன்னிப்பு கேளு. அண்ணா, என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்களேன்.
இங்கேயே நான் கொஞ்ச நேரம் இருக்கிறேன்னா நான் கண்டிப்பா சித்திட்ட வந்து மன்னிப்பு கேக்குறேன். ஆனா கொஞ்ச நேரம் என்னை இங்க தனியா மட்டும் விடுங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. நீ வாயில சொன்னா கேட்க மாட்டேன். ஒழுங்கா வீட்டுக்கு வா. அண்ணா என்னை விடுங்க, என்னால வீட்டுக்கு வர முடியாது. முதல்ல என் கையை விடுங்கண்ணா. சொன்னா கேட்க மாட்டியா? நான் வான்னு சொன்னேன். இங்க பாரு தேவா, என் கோவத்தை கிளறி என்கிட்ட அடி வாங்காத. ஒழுங்கா வீட்டுக்கு வந்துரு. ஏதோ சின்ன பொண்ணே நான் பார்த்தா ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி பண்ணுனா எனக்கு சுத்தமா பிடிக்காது. யார் இவன்? இந்த பொண்ணு என் கூட கடையில பார்த்து பேசின பொண்ணாச்சே. இவ ஏன் அழுதுட்டு இருக்கா? இந்த பையன் எதுக்கு இவ்வளவு மோசமா இந்த பொண்ணுட்டு நடந்துக்கிறான்னு தெரியலையே. இங்க பாருப்பா, இது எல்லாரும் வந்து போற இடம். ஒரு வயசு பொண்ணுட்ட நீ இப்படி நடந்துக்கிறது சுத்தமா சரியில்லை. யாருடா நீ? எதுக்குடா இந்த பிரச்சனையில வந்து தலையிடுற? இது எங்க பிரச்சனை, நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. இங்க பாரு, ஒரு வயசு பொண்ண கையே இப்படி புடிச்சிட்டு இருக்கிறது நல்லா இல்ல. ஒழுங்கா கையை எடு. எடுடான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. தேவா, நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. உன் அண்ணன் நான் இருக்கேன். என்னது? அவளுக்கு நீ அண்ணனா? அப்ப நான் யாரு? ஒரு அண்ணன் தங்கச்சிக்கிட்டே இப்படி நடந்துக்க மாட்டான். என்னைக்கும் தங்கச்சிக்கு சப்போர்ட்டா தான் இருப்பான். இப்படி அநாகரிகமா நடந்துக்கிறவன் கண்டிப்பா அண்ணனா இருக்க முடியாது. பாத்தியாடி, உன்னால ரோட்ல போறவன்ல எனக்கு எப்படி பேசுறான்னு பாரு. நீ இப்ப வீட்டுக்கு ஒழுங்கா வரியா இல்லையா? போதும், நிறுத்துங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க எங்க அண்ணனே அடிப்பீங்க? உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? உங்களை அண்ணனு கூப்பிட்டா நீங்க என் சொந்த அண்ணன் ஆயிடுவீங்களா? என்னம்மா தங்கச்சி, நீ இப்படி பேசுற? நான் உங்ககிட்ட எப்ப வேணா வந்து பேசலாமா? நான் உங்களை அண்ணனா நினைச்சுக்கலாமா? நீ தானே என்கிட்ட கேட்ட. இப்ப நீயே என்ன சொந்த அண்ணனான்னு கேக்குற. என்னம்மா இதெல்லாம்? போதும், உங்களை அண்ணனு கூப்பிட்டதுக்கு என் அண்ணனையும் அடிச்சிட்டீங்கல்ல. நீ வாண்ணா போலாம். அம்மா தேவா, என்னையே அடிச்சிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. போடா போ. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? இவ்வளவு நேரம் அழுதுட்டே இருந்தா, நான் வந்து அவனை அடிச்ச உடனே அவ்வளவு ஆவேசமா பொங்கறா. நாம பட்டுக்கு சிவனேன்னு போயிருக்கணும். நாம போய் அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லலான்னு போய் தேவையில்லாம அந்த பொண்ணுக்கு பிரச்சனை வந்துட்டு போலயே. பாவம் அந்த பொண்ணு. இனிமே அந்த பொண்ணை நம்ம கஷ்டப்படுத்த கூடாது. பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போயிடணும். அதான் நம்மளுக்கு நல்லது, அந்த பொண்ணுக்கும் நல்லது.